ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கும் கொஞ்சோண்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவும் இருந்தாலே போதும். ரொம்ப மொறுமொறுப்புவான நல்லா பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது நல்ல பலூன் மாதிரி ஊறி ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாங்க இந்த டீ டைம் ஸ்நாக்ஸு பொட்டேட்டோ பைட்ஸு எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 2 வந்து வேக வச்சு தோடு உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா வழுவழுப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கணும். அரைக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி வந்து நம்ம சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேசனில் நம்ம வச்சுருக்க அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இதை நல்லா வந்து சாஃப்ட் ஆக்கிட்டு இது கூட வந்து ஜீரகம் வந்து 1/2லேருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திரட்ட போகிற அந்த சப்பாத்தி பலகையில் வந்து நல்லா அரிசி மாவு தூவிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து உருட்டும் போது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ நல்லா சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம உருண்டையை வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து சப்பாத்தி போல் இழுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இழுக்காதீங்க, நல்லா பரப்பி இதை வந்து இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கத்தி வச்சு நமக்கு வேணுன்ற வடிவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்கொயராக, அதாவது தலானி மாதிரி வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து தலானி சிப்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நல்லா உப்பி வரும். பலூன் சிப்ஸ்னு சொல்லிக்கலாம் நம்ம, ஏன்னா அது நல்லா உப்பி அழகாக வரும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற வடிவத்தில் நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேட்சாக நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதை வந்து மிதமான தீயில தான் நம்ம வந்து பொரிக்கணும். நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி பலூன் போல் உப்பி வருது, அழகாக இருக்கும் பார்க்கவே. அதே மாதிரி சாப்பிடும்போதும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ இது நல்லா கிறிஸ்பி ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.